ஹலோ guys, வெல்கம் பேக் டு லைட்டிங் பிளேயர் யூடியூப் சேனல். நான் உங்கள் மித்துன் பேசுகிறேன். சொன்னீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் சிமுலேட்டர் 3D. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3D கேம்னே சொல்லலாம். கிராஃபிக்ஸு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் இப்படி தான் எஃப்பிஎஸ் கவுண்டர் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சீட் கோட்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த வீடியோ இன்றைக்கி தாறுமாறாக பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், புது கார்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்க்கும்போது வேறு ஒரு கார் வச்சுருந்தானுங்க. ஓகேங்களா, பாருங்கள் புது கார்லாம் கொடுத்துட்டானுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளார ஏறி போகலாம், ஆனால் வேணாம். அதுக்கு பதிலாக புது சீட் கோட் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். ஓகேங்களா. அது என்ன சீட் கோட்னா நீங்களே பாருங்கள், போடு 8370. இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. பார்த்தீங்களா, ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ எடுறா. சூப்பர், ஓடு ஓடு ஓடு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரூட்டுமே எனக்கு தெரியும். அப்படி நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, பார்த்தீங்களா எப்படி சூப்பரா போ 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 போ. இப்போ இன்டீரியர் ஆங்கிள் வச்சு பார்க்கலாங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, உண்மையிலே ஒரு ஆட்டோவில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இதோட பார்ட் 2 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 110 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ ரீச் ஆகணும். அப்போ பார்ட் 2வில் இன்னும் நம்ம பயங்கரமாக பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஓடா தம்பி, டே டே போடு போடு ஓடு 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 ஓடு. இப்போது வந்து ஆட்டோவை சைடில் ஓரமாக நிறுத்திடலாம். போடு. ஆடாடா, உளுந்துட்டோமே. சரி, பிரச்சனை இல்லை. திருப்பி ஏஞ்சி நடைய கட்ட வண்டி தான். இப்போ வந்து அடுத்த ஒரு சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க போடணும். என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல டக்குன்னு. ஓகேங்களா, அது இருங்க. என்ன சீட் கோடு, இருங்க ஒரே நிமிஷம் கைஸ். 7 இல்லை 7 இல்லை, ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுதே. 712. ஐயோ டே 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 கடுப்பு எத்தாதீங்கடா, லைட்டாக ஸ்டக் ஆகுது கைஸ். 1929. ஓகேங்களா, 9129 தெரியாமல் 1929 போட்டு வச்சுட்டேன். 9129. ஓகே, இப்போ வந்து இதை போட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஹெல்த் ஆன் ஆகிடுது. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு லைஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்து ஒரு ஹையஸ்டான பில்டிங்லேருந்து குதிச்சா கூட நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அதுதான் இந்த சீட் கோடு. ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்த ஒரு சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1216. இதுன்னா அல்ட்ரா சூப்பர் ஜம்ப். நான் அப்புறம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் குதிப்பான்னு மட்டும் பாருங்களேன். 1215 வந்து சூப்பர் ஜம்ப், இது வந்து அல்ட்ரா சூப்பர் ஜம்ப். ஓகேங்களா. இப்போ வந்து குதிக்க நான் அப்புறம் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஓடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வரவங்களாம் பிடிச்சி பொழந்து கட்டிடலாம். பாருங்கள் உங்களுக்கு பைசப்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஜிம்மு தான். அடுத்து 400 போட்டு ஒரு பைக் வர வச்சிடலாம். ZNR பைக் பயங்கரமாக இருக்கும் இந்த பைக்கு. ஆனால் இப்போ ஓட்ட வேணாம் நம்ம. அதுக்கு பதிலாக ஒரு நாய்க்குட்டி வர வச்சு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். நாங்கள் நாய்க்குட்டி மேலே ஏறி உட்கார்ல மாதிரியே இருக்குது. அதை பார்ட் 2வில் பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாமே பார்ட் 2வில் தான் கிடைக்கும். ஜஸ்ட்டு இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா. எப்போ 110 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்னு தெரியல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 75 கிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு பஸ்ஸை தான் வர வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, பஸ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா பஸ்ஸு. ஏய், எனக்கே இப்போ தாங்க இந்த சீட் கோட் தெரியுது. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு நியூ அப்டேட் போல் இருக்குது. ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கேமில். ஒரு பஸ்ஸெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நம்ம. போடா தம்பி, டே போ போ போ. பஸ்ஸு ஓட்டுறது தாங்க ஒரு கூலிங்காக இருக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அதில். இப்போ பாருங்கள் எப்படி ஓட்டுக்கு. எல்லோரும் ஓரம் போங்க. மித்துன் பஸ் ஓட்டிகிட்டு வரோம், லைட்டிங் பிளேயர் பஸ்ஸு. யாராவது குறுக்கால நின்னீங்க அடித்து துவச்சி ஓட்டிகிட்டே இருப்பேன். போடா தம்பி அப்படி போ. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்தியன் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம்.
ஸோ பேருக்கு தான் இந்தியன் பைக் டிரைவிங் சிமுலேட்டர், ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாலுங்க இதில். அப்டேட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போடா தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் போ. அங்கே போய் அங்கேருந்து ஒரு ஊட்டிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ஊட்டிக்கிட்ட போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பஸ்லேயே ஊட்டி போகலாம், இருந்தாலும் நம்மளுக்கு வேணாம். அடுத்து நிறைய ஆர்ஜிஎஸ் டூல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். குறுக்கால எவனும் வந்துடாதீங்கடா. பஸ்ஸு பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்கோம். போட்டு ஏய் வேணாம் வேணாம் வேணாம். ஆடா பாவி, குறுக்கால எவனும் வந்துடாதீங்கடா. ஆமாம், இவனுக்கே ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கான். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பா. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவன் அப்படி தான் சரியான லூசு பையன். ஸோ இப்போ வந்து இதை ஒட்டி கீழே இறங்கி அடுத்து ஒரு ட்ரிக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து குதிக்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரியே இப்போ வந்து குதிக்க போகிறோம். பார்த்தீங்களா? அல்ட்ரா சூப்பர் ஜம்போடைய பவரே இது தான். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் குதிக்கிறான்? பார்த்தீங்களா? போட்டு இங்கேருந்து குதிச்சா கூட இன்ஃபினிட் ஹெல்த் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இது இன்ஃபினிட் ஹெல்த்லலாம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் நேரத்துக்கு நிலமை பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணி விட்ருப்பானுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இன்ஃபினிட் இது ஹெல்த் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து குதிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரெயினில் வந்து சும்மா இங்கே போய் அங்கே நிப்பாட்டிடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ வந்து ட்ரெயினில் போகிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் இந்தியன் ட்ரெயின். போட்டு இப்போ பாருங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ட்ரெயினில். அவ்வளோதான் கைஸ், ட்ரெயினில் இதோட நிப்பாட்டி நம்ம இறங்கிடலாம். நான் கொஞ்சம் தூரம்னு சொன்னது இந்த கொஞ்சம் தூரம் தான். பார்ட் 1 நான் திருப்பி சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷன். 110 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாமா? அப்போ இந்த ட்ரெயினை ட்ராக் விட்டு பறக்க வைக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப்ஸ்னே வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம் அதை. ஸோ இப்போ அடுத்து ஒரு சீட் கோட் என்ன போடலாம்? 999. இது வந்து புல்லட் சீட் கோட். பார்த்துக்கோங்க, புல்லட்டு. கம்மான் பிபி. வேணாங்க. அப்புறம் வந்து இது என்ன சீட் கோடு? வேறு என்ன போடலாம்? யோசிக்கிறதுலே பாதி டைம் ஓடிடுதுப்பா. சரி, இங்கே ஒரு லாரி வர 1212. இந்த லாரி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச லாரி. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது இந்த கேமில் வாய்ப்பே இல்லை. அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து போக போகிறோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதே சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். அந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான இடம். நான் பார்ட் 2ல் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து எல்லோரும் பண்ணிடுங்க. இருங்க, அப்படியே ட்ராக் மேலே ஏறி கொஞ்சம் போயிட்டு ஏதாவது புசக்க பண்ணிகிட்ருப்போம். ஓகே, இப்போ வந்து ஓடுற தம்பிடே. ஏடா கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. பஸ்ஸு கூட பரவாயில்ல, கண்ட்ரோல் வந்துடுச்சு. இது பாருங்கள், லாரி கண்ட்ரோலே வரல. ஆளும் மண்டையும் பாரு, நல்லா மொட்டை அடிச்சு சீவி வச்சுருக்கான் மண்டையை. இப்போ வந்து ஓடி போய் எங்கே போகிறோம் தெரியலையே. அடுத்து ஒரு ஃப்ளைட்டில் நம்ம பறக்க போகிறோம். ஃப்ளைட்டில் பறந்து ஜெட் பேக்லலாம் இப்போ பறக்க போகிறது கிடையாது. ஃப்ளைட்டில் தான் இப்போ வந்து பறக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு காஸ்டியூம் மாற்றணுங்க. நல்ல காஸ்டியூமாக போடணும், இல்லாட்டி எவனோ லூசு பையன் வந்து சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சிருவான்ட்டு. அதனால் ஒரு நல்ல காஸ்டியூம் மாற்றிட்டு இப்போ வந்து திருப்பி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து காஸ்டியூம் நல்ல காஸ்டியூமாக வந்து மாற்றிடலாம். இருங்க. போடா தம்பி, சுடு, நல்லா சுடு. டப்புன்னு சுடு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நான் வந்து சவுண்ட்லாம் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ வந்து ஒரு மாதிரி இருக்கும் சவுண்ட் வச்சுன்னா. இந்த ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுறதுனால சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் யூடியூப் சேனல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபோனில் தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிடாதீங்க. தனியாக அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து ஒரு ஏரோப்ளைனோட சீட் கோடு நம்ம வந்து வர வைக்க போகிறோம். ஏரோப்ளைன் சீட் கோடு எப்படின்னு வந்து பார்க்கலாங்களா? இருங்க, இப்போ வந்து ஏரோப்ளைனோட சீட் கோடு தான் நம்ம வந்து வர வைக்கிறோம். ஆமாம், இது சொல்ல மறந்துட்டேன். 1120 இது போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வானத்துலேருந்து பறந்து வந்து விழுவீங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட் ஹெல்த் ஆனில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இல்லாட்டி என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, யூ ஆர் வேஸ்டட்னு வந்துடும்.
அதனால் திருப்பி கேம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 555 இதுதான் ஏரோப்ளைனோட சீட் கோட். பார்த்தீங்களா? இது ஏரோப்ளைனா இல்லாட்டி ஜெட்டானே தெரில, தெரில, பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைனில் சேஃப் லேண்டிங் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கான டார்கெட். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏரோப்ளைனை எடுத்து டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் ஆஃப் வெற்றிகரமாக பண்ணணும். ஏரோப்ளைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஜாய்ஸ்டிக், அந்த லிவரை, ஸ்டேரிங், உண்மையான ஏரோப்ளைனில் கூட சரி, ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் வந்து புல் பண்ணணும். அப்போ தான் ஏரோப்ளைன் மேலே பறக்கும். புஷ் பண்ணிங்கன்னா கீழே வரும். அந்த மாதிரி தான் ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. கீழே இழுத்தால் தான் வந்து மேலே பறக்கும், மேலே இழுத்தால் கீழே போகும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் மேலே இழுத்துகிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ சைடில் இழுக்கிறேன், திருப்பி சைடில் இழுத்துகிட்டே இருக்கேன், இப்போ கீழே இழுக்கிறேன். அந்த மாதிரி தான். சரிங்களா? என்னங்க கிராஸாக போகுது டேய்? ஐயோ, என்னங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதை வேறு கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியுமான்னு வேறு தெரியலையே. ஏதாவது பண்ணுங்கடாடு, பயமுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து ரக்கையை ஃபுல்லாக நிற்க வச்சலாம்னு நினைக்கிறேன். ஐயோ டே எதுக்குடா அந்த இடத்துக்கு போகிறீங்க? அப்படியே சைலண்ட்டாக போக வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். அப்படியே என்ன பண்ணுவோம், இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்து அப்படியே தான் மறந்துட்டுருக்கோம். நீங்கள் எப்போ கீழே இழுக்கிறீங்களா மேல் சைடாக, அப்போ தான் அது கீழே வரும். பாருங்கள், மேலே இழுத்து கீழே கொண்டு வரேன். அப்புறம் திருப்பி கீழே இழுத்தோன்னா அவ்வளோதான், சேஃப் லேண்டிங் வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ டக்குன்னு பிரேக் அமுக்கி விட்ருங்க, இல்லாட்டி அவ்வளோதான், நம்ம வேஸ்டட்னு காமிச்சிடும். ஆனால் இன்ஃபினிட் ஹெல்த் ஆனில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். போடாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு இன்றைக்கி வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் நான் வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு விட்டுறதா இருக்கேன். எக்ஸாம் வந்து இந்த சாட்டர்டேவோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, ஃபார்ச்சுனர் கார் வந்துடுச்சு. போட தம்பி, டேய் போடு, ஓடு. ஃபார்ச்சுனர் காரு, ஃபார்ச்சுனர் அது பேர் ஏதோ ஒரு காரு. ஃபாஸ்ட்டாக போ. ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது? ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம வெற்றிகரமாக பார்ட் 2 அப்புறம் போட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டும் செய்யலாம். ஸோ நன்றி, வணக்கம்.